ஹலோ. சொல்லுங்கண்ணா. அண்ணா சொல்லுங்கண்ணா. ஆ சார், இது நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் அருள்வாக்கு கேட்குறேன்னாப்ல. கூட இருக்கிறாங்களா? கூட இருக்கிறாருங்க. கொஞ்சம் கொடுங்க, ஃபோன் லைனில் கொடுங்க. இதுலேயே பேசிக்கிறீங்களா? இப்படின்னா அவர் நம்பர்லேருந்து கூப்பிட்றேன்னாருங்க. அவர் எங்கே இருக்கிறாரு? பக்கத்தில் தான் உட்காந்துருக்காரு. சரி, இல்லை, கொடுங்க. இதுலேயே பேச சொல்லட்டுங்களா? எப்படி இருந்தாலும் ஒன்று தாங்க. சரிங்க. எதுங்க கிழக்கு பார்த்து உட்காரணுங்களா? நான் அவர் பாட்டுக்கு உட்காரட்டு, எந்த திசையாக இருந்தானே உட்காரட்டு. சரிங்க. சரி, கொடுக்குறேங்க. இதுலேயே பேச. ஹலோ கண்ணா, ஒரு நிமிஷம் லைனில் இருக்கு. ஒரு நிமிஷம் லைனில் இருங்க. அந்த லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. அவுட் ஸ்பீக்கருங்களா சார்? போடுங்க. இல்லைன்னா அந்த அந்த அண்ணன் கையில் ஃபோனு கொடுங்க. இல்லை இருங்க ஒரு சரி போடுங்க, லவுட் ஸ்பீக்கர் போடுங்க. போட்டிங்களா? போட்டுங்க. சொல்லணும்ல, நான் போடுறேன் நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன். சரி அண்ணா, அந்த அந்த அண்ணா, நீங்கள் உங்கள் கையால் அவருக்கு கோயிலேருந்து வாங்கிட்டு வந்த எலுமிச்சை பழம் திண்ணூறு ரெண்டில் ஏதாவது இருந்தால் கொடுங்க. இல்லைன்னா திண்ணூறா? சரி, இல்லைன்னா அவர் ஏதோ கனி வாங்கிட்டு வந்திருக்கிறாரா? அவரு வாங்கிட்டு வரல. சரி, நார்மலாக தான் வந்திருக்கிறாரு. சரி, உங்கள் கையால் திருநூறு அல்லது எலுமிச்சை பழம் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்தது ஏதாவது இருந்துச்சுன்னா உங்க கையால் அவருக்கு கொடுங்க, சீக்கிரமா. கொடுத்துட்டேங்க. ஹலோ. அப்பா, சாமி. உன் பேர் என்னப்பா? வெங்கடேஷ். சொல்லு. வெங்கடேஷுங்க. உன் குலதெய்வம் பேர் என்ன? இருசாயம்மன். பெண் தெய்வத்து பேரு. அதுல அந்த ஆலயத்துல ஒரு ஆண் தெய்வம் இருக்குல்ல? ஆமாங்க, கருப்பராயன். சரியா? லைன்ல என்னப்பா? எது எடுத்தாலும் தோல்விதான். நீ எதுல முயற்சி எடுத்தாலும் தோல்விதான். உண்டா இல்லையா? ஆமாங்க. இப்ப நீ கேட்க வந்த கணக்கே அதுதான். உண்டா இல்லையா? ஆமாங்க சாமி. சரி, இப்போ உங்க கையில திருநூறு இருக்கு இல்லையா? ஆமாங்க சாமி. அந்த திருநூறை மோந்து பாருங்க. என்ன மனம் வருதுன்னு சொல்லக்கூடாது, நான் கேட்டதுக்கு அப்புறம் சொல்லணும். சரி. அந்த திருநூறு மோந்து பாருங்க. பாத்துட்டீங்களா? திருநூறு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துச்சு. உண்டா இல்லையா? ஆமாங்க. திருநூறு உனக்கு நாத்தம் அடிக்குமாப்பா? சொல்லு. ஒரு திருநூறு உனக்கு நாத்தம் அடிக்குமா? ஏதாவது எங்கேயாவது அடிக்காதுங்க சாமி. ஒரு ஆலயத்திலேருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஆலயத்திலேருந்து வாங்கிட்டு வந்த திருநூறு உன் கையில இருக்கிறது. அந்த திருநூறே உன் கையில பேட் ஸ்மெல் வருதுன்னா சரி, இப்போ அந்த திருநூறு அப்படியே அவர் கையில கொடுத்துரு, இல்லாட்டி பேப்பர்ல கட்டி ஓரமா வச்சுட்டு ஏதாவது பண்ணு. வேண்டாம். அது அப்படியே காத்துல இறைச்சிரப்பா. வீட்டை விட்டு வெளியே கொண்டுட்டு வந்து உன் கையில இருக்க திருநூறு அப்படியே காத்துல இறைச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்து உட்கார சீக்கிரமா. இறக்கி சொன்னா
சாமி நான் கையில இருக்கிற திருநூறு இறச்சிடப்பா, வீட்டை விட்டு வெளியே இறச்சிரு, வீட்டுக்குள்ள இறச்சிடாத. போட்டேங்க சாமி. வெளியே இறச்சிட்டியா? போட்டேங்க. சரி, மடான வீட்டுக்குள்ள வந்து உட்கார். வந்துட்டேங்க சாமி. வந்துட்டியா? சரி, உட்காந்துக்கோ, உட்காரப்பா. உன் கையில இருக்க திருநூறு கொஞ்சம் நல்லா தொடச்சிக்கோ, கையில நல்லா தொடச்சிரு. தொடச்சுங்க சாமி. இப்போ உங்க கையில 2 கையில, ஒரு கையில திருநூறும் ஒரு கையில குங்குமம் நினைச்சுக்கோங்க. மனசுல நினைச்சுக்கணும். ஒரு கையில திருநூறு ஒரு கையில குங்குமம் மனசுல நினைச்சுக்கோங்க. நினைச்சுக்கிட்டீங்களா? மனசுல நினைச்சீங்களா? நினைச்சேங்க சாமி. நினைக்கல. நீங்க நினைக்கும் போதே தடுமாறுனீங்க, உண்டா இல்லையா? ஆமாங்க சாமி. ம் ம் அப்பா, சொல்லுங்க சாமி. நீயோ அல்லது உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க. கூட இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. சரி, நீங்களோ அல்லது உங்க வீட்டு அம்மாவோ ரெண்டுல யாராவது ஒருத்தர் ஒரு 9 நாளைக்கு நவகிரகங்கள விளக்கு வைக்கணும். யார் செய்வா? பகல் நேரத்துல செய்யணும். மத்தியானம் 12 மணிக்குள்ளார. நான் பண்ணிடுறேங்க சாமி. சரியா? மத்தியானம் 12 மணிக்கு தாண்டக்கூடாது. பகல் நேரங்கிறது அதுதான், உச்சி நேரம் வர்றத கெடு. சரியா? காலையில சூரியோதயத்துல இருந்து உச்சி நேரம் மட்டும்தான்ப்பா கெடுவ. நீ இந்த 6 மணி நேரத்துக்குள்ளார செஞ்சுக்கணும். எப்ப வேணாலும் செஞ்சுக்கோ. ஆனா அந்த சாஞ்சதுக்கு அப்புறம் செய்யக்கூடாது. சரியா? நிறைய தொழில மாறி பண்ணி முயற்சி பண்ணிருக்கிறேன். எல்லாமே தோல்வி. இந்த 7 வருஷத்துக்குள்ளார, உண்டா இல்லையா? ஆமாங்க. ஆமாங்க சாமி. இன்னொரு 5.5 மாசம் பொறுப்பா. சரியா? இன்னொரு 5.5 மாசத்துக்கு ஒரு 5.5 மாசம் உனக்கு கெடு தர்றேன். சரியா? இந்த இதுவரை எவ்வளவோ நீ கஷ்டப்பட்டுட்ட. இன்னைக்கு நீ என் பாதத்துக்கு வந்துட்ட. சரியா? கருப்பனடா நானே. அண்ணா, இப்ப பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவுற தெய்வம் வந்து கருப்புசாமி தாங்க. சரிங்களா? நீங்க அந்த ஆலயத்துல இருக்கிற பெண் தெய்வத்தை நீங்க கும்பிட்டாலும், நீங்க அம்மாவுக்கு சோறு வச்சீங்கன்னா அம்மா குழந்தைங்களுக்கு சோறு வைக்குமா வைக்காதா? புரியுதா? நீங்க கோயில தெய்வத்துக்கு பொங்க வச்சாலும் அந்த படையில அவருக்கும் சேரும். புரிஞ்சுச்சுங்களா? சோ உங்களுக்கு உங்க குலதெய்வம் வந்து சந்தோஷமா தான் இருக்குங்க. ஆனா கோயில் கட்டிட்டு இருக்காங்க. கட்டுறதுக்கு முன்னாண்ட அங்கதான் இப்பதான் இடிச்சு கட்டுறாங்க. சக்தி இருக்குல்ல அங்க. இருக்குங்க. சொல்றது கேட்டுக்கோங்க, குறுக்கு வந்துடக்கூடாது. சரியா? பாத்தீங்கன்னா உங்க குலதெய்வம் என்ன சந்தோஷமா தான் இருக்குங்க. சரிங்களா? ஆனா உங்களுக்கு கூட வர்ற சாமி வந்து கருப்பு சாமி தாங்க. சரிங்களா? இப்போ நீங்க ஏதேனும் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களோட மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுது. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த அனுபவம் இருக்கா? கோயிலுக்குள்ளார போனா உங்க மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், உடம்புல ஒரு மாதிரி இருக்கும். சரியா? அது காரணம் என்னன்னு தெரியுமா? அந்த கோயில்ல இருக்கிற சக்தி, நீங்க ஒரு கோயிலுக்கு சக்தி இருக்கிற கோயிலுக்கு நீங்க போறீங்க. அந்த கோயிலுக்கு கூடுதலா உங்க உடம்புல இருக்கிற சக்தியோட நீங்க உள்ள போகும்போது அது வந்து உங்களை கூட்டும். உங்க உடம்புல இருக்கிற அந்த சக்தியை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டும். அது உங்களால தாங்க முடியாது. புரிஞ்சுச்சிங்களா? அதுதான் வந்து உங்களுக்கு மைண்ட் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறது. அது உங்க உடம்பு அந்த ப்ரெஷர் தாங்க முடியறது இல்ல. அதேதான் உங்களுக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும், உடம்புல ஒரு மாதிரி விரைக்கும். உண்டா இல்லையா?
சரி ரைட். இதே வந்து நீங்க ஏதேனும் கோயிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கிற எலுமிச்சப்பழம் உங்க கையில இருந்திருந்தா இப்போ இப்போ உங்களை சாமி வந்திருக்கு உங்களுக்கு. சரிங்க. சரியா? உங்களுக்கு நல்ல சாமி அதிகாரம் இருக்குங்க. சாமி உங்களுக்கு துணை இருக்குங்க. இதோட நீங்க ஒரு 2, 3 வாட்டி டிக்கெட் வாங்கிக்கலாம்னு ஐடியா போட்டீங்க. உண்டா இல்லையா? கரெக்டா சொல்லுங்க. உண்மைதாங்க சாமி. புரிஞ்சிச்சா? கண்டிப்பா. புரிஞ்சிச்சா? 2 வாட்டி 3 வாட்டி ட்ரை பண்ணி டிக்கெட் வாங்கிக்கலாம்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. ஆமாங்க. ஆனா உங்களால ஃபைனலைசிங் போக முடியல இல்லையா? கண்டிப்பாங்க. ம். ஆ. சரி. அது வந்து அதெல்லாம் பரவாயில்ல. அதெல்லாம் டைம்ல அந்த நேரங்காலத்துல வர்ற இதுதான். ஆனா நம்ம போகணும்னு விதி இருந்தா தான் நம்ம போய் சேர முடியும். சும்மாலாம் நம்ம நினைச்சாலாம் நடக்கிற காரியம் இல்லைங்க அது. சரியா? ஆமாங்க. நம்ம நினைச்சா சரி. நடக்கிற அம், மரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கையில இல்ல. நம்ம நினைச்சா நடக்கிற காரியம் இல்ல. சரிங்க சாமி. சம்பவம் நடந்து விதி முடிஞ்சோ, ஆயுசு முடிஞ்சோ போறதெல்லாம் விதிதான். நம்ம கையில எல்லாம் ஒண்ணும் இல்ல. எப்போ நம்ம வர்றது மட்டும்தான் நம்ம. போறதெல்லாம் நம்ம மேல போறதெல்லாம் அது அவங்க கையில தான். நம்ம கையில எல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்களா? சரிங்க. ம். சரி. உங்களுக்கு டைம் கடுமையான டைமுங்க. பேட் டைமுங்க. அந்த 7 வருஷத்துக்கு முன்னாண்டன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயத்த நீங்க சாதிச்சிருக்கிறீங்க. உண்டா இல்லையா? உண்மைதாங்க. சரியா? கடந்த இந்த 7 வருஷத்துக்கு முன்னாண்ட நீங்க நெறைய விஷயம் சாதிச்சு ஏய் 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 வாய் ஏய் சாமி. ஒலி 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 வருது பாரு. எதிர் அடிக்குது ஒலி. ஏய், என்னது அது? கரெக்டா சாமி. ம். சரி சரி. ஏய். தெரியாம வந்துருச்சு. உங்களை அந்த இது பாத்தீங்கன்னா உங்களை 7 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க நினைச்ச காரியத்தெல்லாம் சாதிச்சிருக்கிறீங்க. பயிலருங்கிறது பேச்சுக்கு இடம் இல்ல. ஆமாங்க சாமி. ஆனா இந்த 7 வருஷத்துக்குள்ளார மொத்தம் தலைகீழ மாறிக்கிச்சு இல்லையா? உண்மைதாங்க சாமி. இன்னைக்கு ஒரு செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சா கூட உங்களுக்கு முதல் வருமானத்துக்கு வழி இருக்கு. அதுக்கப்புறம் செலவு பத்தி பாத்துக்கலாங்கிற யோசிக்கிறீங்க. உண்டா இல்லையா? உண்மைதாங்க. சரியா? ஜஸ்ட் இதுல இருந்து உங்களுக்கு ஒரு 5.5 மாசம் டைம் சார். அதோட 7.5 வருஷம் முடிஞ்சிச்சுங்க. சரியா? சரிங்க சாமி. இன்னொரு 5.5 ம். மாசம். இருங்க. 1/2 மாசம் 5.5 மாசம்லாம் இருங்க. இன்னும் முடியல. 5.5 7 7.5 மாசம் முடிஞ்சிச்சுங்க. 7.5ங்கிறது வந்து இருக்கண்ணு 7 5.5 மாசம். இன்னும் ஒரு 5.5 மாசம் உங்களுக்கு கெடு கொடுக்குதுங்க. சரிங்களா? சரிங்க. இந்த 5.5 மாசமா உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் மாறாதுங்க. சரிங்க சாமி. சரிங்களா? இது இந்த இந்த 5.5 மாசத்துக்கு உங்களுக்கு சுச்சுவேஷன் இதுதான். உங்களுக்கு இதுக்கு சுச்சுவேஷன் மாறுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஆனா இந்த 5.5 மாசம் முடிஞ்சிருச்சுன்னா சரிங்க. உங்க வீட்டம்மாவுக்கு டைம் ஸ்டார்ட். சரிங்க சாமி. ஓகே. உங்க வீட்டம்மாவுடைய ராசியில தான் இனி உங்களுக்கு உங்களுடைய லைஃப் இனி வர்ற காலகட்டங்கள் பூரா இனி வந்து சரி. உங்க உங்க வீட்டம்மா பேர் என்ன? கோமதிங்க. ம். அந்த புள்ளையோடைய ராசி தாங்க. அந்த புள்ளைக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்குதுங்க. சரிங்க சாமி. சரிங்களா? இது 5.5 மாசம் முடியணும். சரிங்க. சரிங்களா? இந்த 5.5 மாசம் முடிஞ்சிச்சுன்னா எக்ஸாக்டா அந்த புள்ளைக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்பவே வந்து பாத்தீங்கன்னா அந்த புள்ள சில விஷயங்கள் எல்லாம் சொல்லுது உங்ககிட்ட. இந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி பண்ணலாம்னு சொல்லி இப்பவே உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசுது. உண்டா இல்லையா? ஆமாங்க. நான் சொல்ற விஷயங்களா அந்த புள்ள என்ன நடக்க போதோ அந்த சமாச்சாரத்தை தான் இப்ப அந்த புள்ள உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறது. சரிங்க. சரியா? சரிங்க. அந்த புள்ள உங்ககிட்ட பேசிட்டு இருக்கிற சமாச்சாரம் நடக்க போற சமாச்சாரத்தை தான் உங்ககிட்ட யதார்த்தமா பேசுது. ஆனா அது உங்களுக்கு அந்த புள்ளைக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. புரிஞ்சிச்சா? சரிங்க. இந்த 5.5 மாசம் கழிச்சு இந்த 2 மாசத்துக்குள்ள அந்த புள்ள பேசின ஒரு 5 விஷயம், நல்ல நல்ல விஷயம், ஒரு 5 விஷயம் உன்னால சிந்திக்க முடியுமா, யோசிக்க முடியுமா? இந்த 2.5 மாசத்துக்குள்ளார ஒரு 5 விஷயம் அந்த புள்ள நல்ல நல்ல விஷயமா சொல்லியிருக்கிறா. சரிங்க சாமி. ஞாபகம் இருக்குமா உங்களுக்கு? இல்லைங்களா சாமி. தெரியாது. ஞாபகம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 2.5 மாசத்துக்குள்ள ஒரு 5 விஷயம் வந்து நல்ல விஷயமா சொல்லியிருக்கிறான். சரிங்களா? அந்த 5 விஷயமுமே நடக்கும். அந்த 5 விஷயமும் நடக்கும். ஆனா இந்த 5.5 மாசம் முடியணும். அடுத்தடுத்தது அந்த 5 விஷயமுமே வந்து ஒவ்வொன்றா நல்லபடியா நடக்குங்க. மண்ணு வாங்கணும்னு சொல்லுச்சு. உண்டா இல்லையா? ஆமாங்க சாமி. மனை கட்டணும்னு சொல்லுச்சு. உண்டா இல்லையா?
ஆமாங்க சாமி. ஒரு மங்கள காரியத்தை பத்தி பேசினா உண்டா இல்லையா? ஆமாங்க சாமி. மாங்கல்யத்துக்கு சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் உண்டா இல்லையா? ஆமாங்க சாமி. ஞாபகம் இல்லைங்கிற சொல்லும்போது ஆமாங்கிற. என்னன்னு கேட்ட இன்னும் ஒரு 2 விஷயம், மீதி 2 விஷயம் முன்ன பின்ன நடக்கும். சரியாப்பா? மீதி 2 விஷயம் உனக்கு முன்ன பின்னாண்ட நடக்கும். ஆனா உனக்கு கெடு இருக்கப்பா, ஒரு 5.5 மாசம் கெடு இருக்குது. அந்த புள்ள கேட்ட அந்த குழந்தை கேட்ட வரமெல்லாம் நான் கொடுக்குறேன். சரியா? அந்த புள்ள கேட்ட வரமெல்லாம் நான் கொடுக்குறேன். நான் கொடுத்து நடத்தி காட்டுறேன். சரியா? அப்பா அப்பா உனக்குள்ளார நான் இருக்கிறேன். சரியா? உன்னோட மாங்கல்யக்காரி உன்கிட்ட என்ன பேசினாலும் அதை நான் கேட்டுருவேன். சரியா? சரியாப்பா? உன்னுடைய மாங்கல்யக்காரி உன்கிட்ட எந்த பேசினாலும் அதை நான் கேட்டுருவேன். உனக்குள்ளார நான் இருக்கிறேனப்பா. சரியா? அதிகாரமான உனக்கு அதிகாரம் எல்லாம் உனக்கு நான் கொடுக்கல. உனக்குள்ளார நான் இருப்பேன். சரியா? இனி வர்ற காலகட்டங்கள்ல உன்னை எவனுமே முறைக்க விட மாட்டேன். உன்னை எவனும் முறைக்க முடியாது. சொல்லுக்கு கட்டுப்பட்டு போவாங்களே தவிர உன்னை எவனும் முறைக்க முடியாது. சரியா? இதுவரை உன்னை முறைச்சாங்களா? சும்மாவே வம்பிழுத்து முறைக்கிறாங்க. உண்டா இல்லையா? இனி வர்ற காலத்துல அதுக்கு அந்த விளையாட்டுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சரியா? கொடுத்த கெடு முடிஞ்சது. கொடுத்த கெடு முடியட்டுமாப்பா. உனக்கு நான் கூட இருக்கிறேன். சரியா? நன்றி. கொடுங்க அவர்கிட்ட போல. சொல்லுங்க. அண்ணாமா அவருக்கு முடிச்சா அவருக்கு என் ஃபோன் நம்பர் கொடுத்து வைங்க. வேணுமுன்னா வாங்கி வச்சுக்கிட்டோம். ஏதாவது கேட்கணும் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தா சரிங்க. அது உங்க வீட்டுக்கு வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகாரமா இருக்கும். அப்படிங்களா? சரிங்களா? சரிங்க. பின்ன சும்மாவா ஏங்க நீங்க சாமிங்க. நீங்களே சாமி. திருநூறு கை மாறும்போது நீங்க எப்படி இருந்துச்சு ரியாக்ஷனு? நீங்க திருநூறு தொட்ட உடனே இது கேட்டீங்களா இல்லையா? கேட்டு. நீங்க திருநூறு தொட்ட உடனே இங்க நான் ஆடனா? அப்ப சும்மா நினைச்சீங்களா? இன்னும் ஏன் அதே திருநூறு அந்த பையன் கைக்கு போன உடனே அது எப்படி நாத்தம் அடிச்சிச்சு? அதுதான் சொல்றேன். உங்க கையில அதே திருநூறு உங்க கையில இருக்கும்போது நீங்க என்ன ஆட வச்சிருச்சு? அதே திருநூறு அந்த பையன் கைக்கு போன உடனே அது எப்படி நாத்தம் அடிச்சிச்சு? இதுதான் சக்திங்கிறது. சரிங்களா? சரிங்கண்ணா. இது யார் ஒருத்தரும் என்கிட்ட வாக்கு கேட்கணுங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா உங்க வீட்டுல நீங்க கூட இருக்கும்போது வாக்காச்சுன்னா இன்னும் அருமையா வாக்கு வருங்க. சரிங்களா? சரி. ஓகேண்ணா, நன்றி. இப்போ பேசுனது அப்படியே யூடியூப்ல அப்லோட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடுறேன். மெதுவாக கேட்டுக்கோங்க. ஏன்னா இது லென்த் ஜாஸ்தி. வாட்ஸ்அப்ல எக்ஸ்போர்ட் ஆகாது. சரிங்க. லிங்க் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல லிங்க் அனுப்பிவிடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றதெல்லாம் உங்களுக்கு இன்னும் நிறைய சொல்லியிருக்கிறேன். கிட்டத்தட்ட 500 அப்டேட்ஸ் இருக்குங்க. அப்டேட் பண்ண முடியாது. அவன் யூடியூப்காரன் போதும் என்ன இப்படி அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு லிமிட்டே வச்சுட்டான். ஒரு நாளைக்கு இத்தனை தான் பண்ணணும் அப்படின்னு லிமிட்டே வச்சுட்டான். அந்த அளவுக்கு இருந்துச்சு. சும்மா கண்ணா பின்னான்னு அனுப்பி விட்டுட்டு இருந்தேங்க. அப்புறம் அவனே லிமிட் வச்சுட்டா. ஒரு வாரத்துக்கு இத்தனை தான் பண்ணணும். என்ன இத்தனை இவ்வளோ இது பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு மெசேஜ் பண்ணிட்டான். ஒரு வாரத்துக்கு இத்தனை தான் பண்ணணும் அப்படிங்கிறது அப்டேட் பண்ணி என்னடா சென்ட் ஆக மாட்டேங்க பார்த்தா ஒரு கட்டத்தில் அவனே மெசேஜ் பண்றான். ஒரு வாரத்துக்கு இத்தனை தான் அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, நான் இதை அப்படியே பார்த்து அப்டேட் பண்ணி விட்றேன். லிங்க் கொடுக்குறேன். சேவ் பண்ணி லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அது இது என்னன்னு சொன்னது லிங்க் ஓப்பன் பண்ணல மொத்தமாக அப்டேட் ஆகிருக்கிறது மொத்தம் வந்துடும். சரிங்களா? சரி. ஓகேண்ணா, நன்றி. வச்சுட்டுமா? நன்றிங்க.